இப்படி நீச்சம் பெற்ற செவ்வாயினால உருவாகக்கூடிய அந்த பவளமானது எப்படி ஒரு மனுஷனோட வாழ்க்கையில சமநிலையை கொடுக்குது? கடகம் தண்ணீர் ராசி தான். விருச்சகம் தண்ணீர் தான். மீனமும் தண்ணீர் தான். கடகம் ஆற்றை சுட்டக்கூடிய தண்ணீர். அது ஓடும் நீர். ஓடும் நீரிலே கடகத்தில் இருக்கும் ஒரு செவ்வாயை மாத்திரம் வைத்து அந்த பெண்ணுடைய கணவனை ஜட்ஜ் பண்ணக்கூடாது. கடகத்தில் செவ்வாய் வக்கரம் 20 டிகிரி அப்படியே வச்சுக்கலாம். அப்போ அவர் என்ன செய்வார்? 19, 18, 17ன்னு பின்னாடி போவார். பின்னாடி ஒரு ராகு நிற்கிது. இது தப்பு. அப்படி செவ்வாய் ராகு தொடர்பு வருது பார்த்தீங்களா? நாங்கள் என்ன அதை கொஞ்சம் மாற்றி எப்படி சொல்லுவோம், எங்கே ஃபாரினில் செட்டில் ஆகிருக்கிற பையனா பிடிங்க அப்படின்னு. இங்க இருக்கக்கூடாது. இங்கே இருக்கக்கூடாது, அது கொஞ்சம் வெளியில் இருக்கணும் சார். நிறைய ஃபாரின் ஆரோஸ்கோப்ஸ் வருது, ஜாதகங்கள் வருது, நாங்கள் தான் தயங்கிட்டு இருக்கோம். நோ நோ நோ, அவை விதியாக தான். அந்த ஓன் கார் எடுத்து அவங்க டோட்டல் ஃபேமிலி அப்படி போகாதீங்க அப்படின்னு. அப்படி போகிறதா இருந்தால் ஒரு டிரைவரை நியமித்து போங்கன்னு சொல்லுவேன். எஸ்பெஷலாக இதெல்லாம் நான் சொல்லி தான் ஆகணும் பப்ளிக்கு. எஸ்பெஷலாக அந்த டிரைவர் ஜாதகத்தில் கார்த்திகை நட்சத்திரம் இண்டிகேஷனில் இருக்கணும். பிரணவ மந்திரம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். ஜோதிட ரீதியா குறிப்பாக பிருகுநந்தி நாடி ஜோதிட முறைப்படி நிறைய கிரக காம்பினேஷன்ஸும் நம்ம எப்படி அந்த கிரகங்களை ஆக்டிவேட் பண்றது மூலமா நமக்கான ஒரு பாசிட்டிவிட்டி அதிகமா இருக்கும் அப்படின்னு நமக்கு தெளிவான விளக்கம் தொடர்ந்து கொடுத்துட்டு வராரு பிருகுநந்தி நாடி ஜோதிடர் திரு பிருகு பிரபாகரன் அவர்கள். சார் வணக்கம். பிரணவ மந்திரம் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பான நமஸ்காரங்களோடு பழனியிலிருந்து பிருகு பிரபாகரன். வணக்கம் அருமை சகோதரி திருமதி லதா அவர்களுக்கு. கண்டிப்பாக. இப்போ கிரகங்கள் பார்த்தோம்னா நம்ம உச்சம் நீச்சம் அப்படிங்கிற கேட்டகரியில நிறைய பிரிக்கிறாங்க. அதாவது இந்த இடத்துல உதாரணத்துக்கு கடகத்துல குரு உச்சம், செவ்வாய் நீச்சம். அது அப்படியே ஆப்போசிட்டா எடுத்துட்டோம்னா மகரத்துல குரு நீச்சம், செவ்வாய் உச்சம் அப்படின்ற கேட்டகரியில நிறைய விஷயம் சொல்றாங்க கிரகங்களை பத்தி. இப்ப பாத்தீங்கன்னா செவ்வாய்க்கு பவளத்தை நம்ம சொல்றோம். கற்கள் எடுக்கும் பொழுது பவளம் செவ்வாய்க்கான ஒரு நவரத்னத்திலே பவளம் செவ்வாயோடது. ஆமா. பவளம் கடல்ல கிடைக்குது. கடல்ல கிடைக்குது. ஆமா. கடல் கடக ராசியை குறிக்கும். அந்த இடத்துல தான் செவ்வாய் நீச்சம். இப்படி நீச்சம் பெற்ற செவ்வாயினால உருவாகக்கூடிய அந்த பவளமானது எப்படி ஒரு மனுஷனோட வாழ்க்கையில சமநிலையை கொடுக்குது? நல்ல கேள்வி, யோசிக்கக்கூடிய கேள்வி தான். செவ்வாய் பவளத்தை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம், அதுதான் உண்மை. ஏன்னா நவரத்தனங்களும் நவகிரகங்களுக்கும் தரப்பட்டிருக்கு. அதில் குறிப்பாக பவளம் செவ்வாயுடைய ஆளுமையின் கீழ் வரக்கூடிய ஒரு நவரத்தனத்தில் ஒன்று, ஒரு ஸ்டோன். அப்போ நீங்கள் என்ன கேட்குறீங்க, அந்த செவ்வாய் கடகத்தில் நீசமடைஞ்சு போயிடுறாரு. அது நீர்நிலையை சுட்டக்கூடிய தன்மையில் இருக்குது. அப்போ கடலுக்குள்ளேருந்து கிடக்கக்கூடிய செவ்வாயின் ஒரு நவரத்னமான அந்த பவளம் ஒரு இடத்துல ஒரு பிரச்சனையை எப்படி சால்வ் பண்ணும்? இதுதான் உங்களோட கேள்வி. ரொம்ப விசேஷமான கேள்வி, ரொம்ப வித்தியாசமாக யோசிச்சிருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். இப்போ அதுக்கு என்னுடைய அறிவார்த்தமான அமைப்பில் நான் பதில் சொல்கிறேன். நிச்சயமாக அது கரெக்டாக இருக்குங்கிறது எனக்கு ஒரு நம்பிக்கை. செவ்வாய் கடகத்தில் நீச்சம், அது உலகறிந்த உண்மை. கடகம் ஒரு நீரை சுட்டக்கூடிய ராசி, சரிங்களா? இப்போது இதில் நம்ம உள்ளே போய் கொஞ்சம் ஆழமாக பார்க்கணும். பஞ்சபூத தத்துவத்தில் நம்ம 12 ராசிகளையும் பிரிக்கும் பொழுது ஆகாயங்கிற தத்துவம் வராது. ஆனால் அந்த ஆகாயங்கிற தத்துவம் 12 ராசிக்குள்ளேயும் ஒளிஞ்சிருக்கும். அது கொஞ்சம் எடுக்கணும், சரிங்களா? மற்றைய 4 தத்துவங்கள் இருக்குது பார்த்தீங்களா? ஒன்று நெருப்பு, இன்னொன்று நிலம், மூன்றாவது காற்று, நான்காவது நீர். அந்த 4 தத்துவங்களும் இந்த 12 ராசிகளிலே ஒன்றன் பின் ஒன்றாக அடுத்தடுத்து மாறி மாறி வந்துட்டுருக்கும். அதை நான் கொஞ்சம் விளக்கமாக சொல்கிறேன். மேஷம் ஒரு நெருப்பு ராசி, ரிஷபம் ஒரு நிலம், மிதனம் ஒரு காற்று, கடகம் ஒரு நீர், சிம்மம் ஒரு நெருப்பு, கன்னி ஒரு நிலம், துலாம் ஒரு காற்று, விருச்சகம் ஒரு நீர், தனுசு ஒரு நெருப்பு, மகரம் ஒரு நிலம், கும்பம் ஒரு காற்று, மீனம் ஒரு நீர். அந்த பேஸில் நீர் ராசிகள் வாட்டரி சைன் அப்படி வாட்டர் சைன் சொல்லி எடுக்கும்போது நீர் ராசிகளாக வரக்கூடியது ஒன்று கடகம், இன்னொன்று விருச்சகம், இன்னொன்று மீனம். அப்போது நீங்கள் என்ன கேட்குறீங்க, சார் கடகம் ஒரு நீர் ராசி,
ம். அப்போ தண்ணிக்குள்ளே இருந்து எடுக்கக்கூடிய ஒரு கல், ஒரு ஸ்டோன் என்னன்னா பவளம். அங்கே செவ்வாய் நீச்சம். அது ஐயோ டேலி ஆக மாட்டேங்குதே, ஏதோ ப்ராப்ளம் தருதேன்னு சொல்லி கேட்குறீங்க. அதுக்கு நான் அவசியம் ஒரு உதாரணம் தரணும், நல்ல விளக்கம் தரணும். கடகம் ஒரு நீர் ராசி, நான் ஏற்றுக்கிறேன். விருஷகம் ஒரு நீர் ராசி, மீனமும் ஒரு நீர் ராசி. அதில் கடகம் நீர் ராசி தான் என்றாலும் அது ஆறு, அது வந்து ரிவர், ஓடும் நீர்னு சொல்லுவோம். அது ஒரு இடத்துல தண்ணி நிற்காம ஓடிக்கிட்டு இருந்தால் அது கடகம். இன்னொரு விருஷகம், ஒரு இடத்துல தண்ணி வந்து ரிசர்வயர்னு சொல்லி தேக்கப்பட்டு இருந்தால், அசைவில்லாமல் இருந்தால் அது விருஷகம். இன்னொன்று என்ன சொல்லுவோம்னா, தண்ணி இருக்கு, அது நின்று அசைஞ்சுக்கிட்டே இருக்கு, அது ஒரு மூமெண்ட்ஸ் இருந்துக்கிட்டே இருக்கு அப்படின்னா அது மீனம். அந்த பேஸ் வச்சு பார்க்கும்போது கடகம் தண்ணீர் ராசி தான், விருஷகம் தண்ணீர் தான், மீனமும் தண்ணீர் தான். கடகம் ஆற்றை சுட்டக்கூடிய தண்ணீர், அது ஓடும் நீர். ஓடும் நீரிலே பவளம் உருவாகாது. அதை புரிஞ்சுக்கணும் நீங்கள். ஓடும் தண்ணியில் பவளம் எப்பவுமே உருவாகாது. நிற்கிற கெட தண்ணியில் உருவாகுமா? அப்படி உருவாகாது. அதற்கு ஒரு உப்பு சார்ந்த தன்மை வேணும், இருந்தால் தான் அங்கே பவளம் உருவாகும். சொல்கிற புரிஞ்சுங்களா? ஏன்னா சந்திரன் வீட்டில் யார் நீச்சமடைகிறா? செவ்வாய். செவ்வாய். செவ்வாய் வீட்டில் சந்திரன் நீச்சமடைவார் விருச்சகத்தில். அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். அப்போ அந்த உப்பு சார்ந்த ஒரு தண்ணி இருக்கணும், அங்கே தான் பவளம் உற்பத்தி ஆகும். சமுத்திரத்தில் தான் பவளம் உற்பத்தி ஆகும். சமுத்திரம் மீனம். மீனத்தில் செவ்வாய் நீச்சம் இல்லை, நட்பு. குருவீடு இல்லையா? குரு வீட்டில் செவ்வாய் நட்பு பெறுகிறார். அப்படிங்கும்போது கடகத்தில் செவ்வாய் நீச்சம், தண்ணீரில் பவளம் வருதுன்னா தண்ணியில் தான் பவளம் வருது. கடகம் சமுத்திரம் இல்லை, கடகம் வந்து ஓடும் தண்ணி, அது ஆறு. விருச்சகம் நிற்கக்கூடிய தண்ணி, குளம், குட்டை, ஏரி, டேம் கூட சொல்லுவோம். டேம் கூட என்னதுன்னா கடகம் தான். விருச்சகம். தண்ணி தேங்கி நிற்கிது ஓ இல்லையா? ஆமா, டேம். கடல் சமுத்திரம் என்னன்னா அங்கே தண்ணி தேங்கி நிற்கிது. அந்த ஆனா தண்ணீர் வந்து அலையா ஒரு போயிட்டு மூமெண்ட்ஸ், இருக்கு. அலைகள் வந்து போய்கிட்டே இருக்கும். ஆமா. சில நேரங்களில் மிகப்பெரிய அலைகளாக வந்து சில சேதங்களை தருது, சுனாமியாக வருது, அந்த மாதிரிலாம் வருது. அப்போது அது யாருன்னா மீனம். மீனம் வந்து சமுத்திரம். கடலில் சமுத்திரத்தில் பவளம் விளையுது. அப்போ மீனத்தில் செவ்வாய் நட்பு பெறுகிறார். ஸோ நீங்கள் வந்து அந்த தண்ணின்னு சொன்னோடனே கடகத்துக்கு போயிட்டீங்க. கடகம் தண்ணி தான், பஞ்சபூத தன்மையிலே கடகம் தண்ணீர் தான், ஏற்றுக்கொள்கிறேன். அது ஓடும் நீர், நதி, வாய்க்கால், அந்த மாதிரி ஆறு, அதைத்தான் கடகம் சுட்டும். இந்த ஓடுற தண்ணியில் பவளம் வராது. ஸோ செவ்வாய் கடகத்தில் நீச்சம், அங்கே வந்து பவளம் விளையுது தண்ணியில் அப்படின்னு சொல்லி நீங்கள் அதை சொல்கிறதுல சொல்லக்கூடாது. சரிங்களா? சமுத்திரத்தில் தான் பவளம். இப்ப நெறைய பேருக்கு என்ன, ஜனன கால ஜாதகத்துல கடகத்துல செவ்வாய் இருக்கிற பெண்களும் இருப்பாங்க, ஆண்களும் இருப்பாங்க. பொதுவா இந்த இடத்துல செவ்வாய் நீச்சமாகும் பொழுது, அந்த ஆண்மகனுக்கான ஒரு பவர் அப்படிங்கிறது அந்த இடத்துல கம்மி ஆயிடுது அப்படிங்கிற மாரி ஒரு பேச்சு யாருக்கு செவ்வாய் வழக்கு இருந்தா? இருக்கு. பெண்ணுக்கு, பெண்ணுக்கு. பெண் ஜாதகத்தில். இதம்மா நல்ல கேள்வி, நல்ல கேள்வி. கடகத்தில் இருக்கும் ஒரு செவ்வாயை மாத்திரம் வைத்து அந்த பெண்ணுடைய கணவனை ஜட்ஜ் பண்ணக்கூடாது. சரிங்களா? செவ்வாய் வந்து அந்த பொண்ணு பிறக்கும்போது கடகத்தில் இருக்குது, கடகத்தில் அது நீச்சமாயிருச்சு அப்படி இல்லை. அது உள்ளே போய் பார்த்து ஆராய்ச்சி பண்ணி ஜட்ஜு பண்ணி இது என்ன செவ்வாய், இந்த செவ்வாய்க்கு என்ன மார்க் போடலாம், அது ஒரு சூட்சுமமான அமைப்பு இருக்குது. அந்த பேஸில் அந்த செவ்வாயினுடைய விசேஷ பகை, இந்த வார்த்தையை புரிஞ்சுக்கணும். விசேஷ பகை 4 பேர், மற்றவங்களாம் பெரிய அளவில் பகை இல்லை, கிட்டத்தட்ட நல்ல நட்பு கிரகங்கள் நிறைய இருக்குது. நாங்கள் சொல்கிற விசேஷ பகை 4 பேர் தான். ஒருவர் புதன், இன்னொருவர் சனி, இன்னொருவர் ராகு, இன்னொருவர் கேது. இந்த 4 கிரகங்களோடும் அந்த செவ்வாய் ஏதோ ஒரு விதத்தில் சம்பந்தப்படுது அப்படின்னா அந்த செவ்வாய் கிட்டத்தட்ட முற்றிலும் தன்னுடைய ஒரு சக்தி அதை இழந்துருது, தன்னுடைய கேரக்டர் அதை இழந்துருதுன்னு சொல்லணும். வெறுமனே கடகத்தில் செவ்வாய் நீச்சம், இது எப்படி செவ்வாய் நீசமாக போயிடுச்சு, செவ்வாய் நீசமாக போயிடுச்சு, செவ்வாயோடைய குரு இருக்காரு, இப்போ என்ன பண்ணுவீங்க?
இது உச்ச வந்து குரு அங்க அந்த இருக்கு. புதன் நட்சத்திரத்துல நின்னாலும் செவ்வாய் 50 மார்க் நீச்சம். அடிதான். ம். செவ்வாய்க்கு அடிதான். நீங்க குறிப்பிட்ட இந்த 4 ம். கிரகங்கள்ல ம். அதனுடைய நட்சத்திரங்கள்ல செவ்வாய் இருந்தாலும் அத நீச்சமா தான் நம்ம எடுத்துக்க முடியும். நீச்சமா எடுக்கிறத விட, அது அங்க ஒரு பாதிப்படைஞ்சிருக்குன்னு எடுக்கணும். பவர் கம்மியா இருக்கும். பவர் கம்மியா இருக்குன்னு எடுக்கணும். அப்போ செவ்வாயினுடைய பகைவர்களோடு அந்த செவ்வாய் தொடர்புல வரக்கூடாது. இப்ப செவ்வாய் எங்க இருக்குன்னு சொல்றீங்க? கடகத்துல. கடகத்தினுடைய சேர்க்கை ராசிகளாக விருஷகத்தையும், மீனத்தையும் சொல்லுவோம். அப்ப விருஷகத்துல ஒரு சனி இருக்காரு. ம். செவ்வாயோட சேர்ந்திருக்காரு. மீனத்துல ஒரு ராகு இருக்காரு. செவ்வாயோட சேர்ந்திருக்காரு. இல்ல மீனத்துல ஒரு கேது இருக்காரு. செவ்வாயோட சேர்ந்திருக்காருன்னு அர்த்தம். அப்படி வரும்போது அந்த செவ்வாய்க்கு பலம் இல்ல. அப்ப அந்த பெண்ணுக்கு வரக்கூடிய கணவனுக்கு எங்கேயோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு அமைப்புல அவர கொஞ்சம் நம்ம தெளிவான கிரேடுல சொல்ல முடியாது. அப்படின்னா, நல்ல வலுவான தன்மையில குரு இருக்கிற ஜாதகத்தை எடுத்து இந்த பொண்ணுக்கு மேட்ச் வைக்கணும். ஏன்னா குரு யாரு? தட் பாய். அந்த பையன். அப்ப குரு எப்படி பார்த்தாலும் இந்த பையனுக்கு குரு கெடல. அருமையா இருக்காரு. நல்ல பலமா இருக்காரு. கூட நட்பு கிரகங்கள், சுக்கிரனோட தொடர்பு, சுக்கிர பார்வை, சுக்கிரசாரம். அருமையா இருக்கு. 90 மார்க் போடலாம் அந்த குருவுக்கு. அந்த குருவ எடுத்து இந்த பெண்ணுக்கு நாங்க மேட்ச் வைப்போம். ஏன்னா இங்க செவ்வாய் ஏற்கனவே பலம் குறைஞ்சு போச்சு. அப்ப அந்த ஆண்மகன் அந்த குருங்கிறவன் ரொம்ப கனமா இருக்கணும், பலமா இருக்கணும். அப்ப அந்த குருவ எடுத்து இந்த பொண்ணுக்கு மேட்ச் வைக்கணும். அப்ப செவ்வாய் கடகத்தில் இருக்கிறது மேட்டர் இல்ல. கடகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பெண்கள் ஜாதகத்துல கடகத்தில் செவ்வாய் இருக்கக்கூடிய எத்தனையோ பெண்களுடைய கணவன் நல்ல ஒரு ஆளுமை, நல்ல ஒரு திறமை, நல்ல ஒரு கம்பீரம், நல்ல விசேஷமாலாம் இருக்கிறது நான் பார்த்துருக்கிறேன். அப்போ அந்த கிரகத்தோடு கூடுனவங்க யாரு? சேர்ந்தவங்க யாரு? அந்த கூட்டணிய வச்சு தானே நம்ம ஒரு ஜட்ஜ் பண்ண முடியும். அப்ப செவ்வாயோட அழகா சூரியன் சேர்ந்திருக்காரு. இந்த பெண்ணுடைய கணவன் பெஸ்ட் அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படிம்பேன். நிர்வாகத்துல அற்புதமான ஆளு. அது வீடோ, ஆஃபீஸோ, நாடோ எங்கேயோ. நிர்வாகத்துல அருமையான ஆளு இவரு. ஏன்னா அட்மினிஸ்ட்ரேஷன் யாரு? சூரியன் தான். நிர்வாகம் பண்றது ரொம்ப விசேஷமானவரு. ஒரு பொறுப்பை இவரை நம்பி ஒப்படைக்கலாம். செவ்வாயோடு குரு, இவளது கணவர், ஹி இஸ் எ பெஸ்ட் கைடு அப்படின்னு. எந்த ஒரு பிரச்சனையோ, ஒரு தொல்லையோ, முடிவெடுக்க முடியாத சிக்கல்களோ இவர் அணுகுங்க. அழகா கைடன்ஸ் கொடுப்பாரு. ரொம்ப சாதுவானவர். அப்படிலாம் இறங்கி வரமாட்டாரு. குரு எப்பவுமே இறங்கி வராது. அது தன்னுடைய அந்த கெட்டப்லேயே நிற்கும். சரிங்களா? குரு யாருன்னா கிட்டத்தட்ட சொல்லவா, குரு வந்து ஒரு பீடாதிபதி. பீடாதிபதி சட்டுன்னு இறங்கி வருவாரா? வரமாட்டார். நாம அவரை 2 கை கூப்பி வணங்குவோம். அவர் என்ன பண்ணுவாரு? வாழ்க வளமுடன் ஆசீர்வாதம் பண்ணுவார். அப்படித்தானே? அப்ப அது என்னது? அது ஒரு கிரேடு. குரு வந்து கிரேடு. அப்ப செவ்வாய் நீச்சம். செவ்வாய் கூடயே கடகத்துல குரு உச்சம். அதுல அருமையான செவ்வாயா இருக்கும். இவங்க நல்ல பாரம்பரியம்வே. உங்க கணவனுடைய பாரம்பரியம் நல்ல பாரம்பரியம். நல்ல ஒரு வழியில வந்தவங்க அப்படின்னு. ஆமாங்க சார். அவங்க தாத்தாலாம் பேர் சொல்லி பொழைச்சவரு. அவங்க தாத்தா பேரை சொன்னா 8 கிராமத்துக்கு தெரியும். இங்க இருக்கும். ஸோ கடகத்தில் செவ்வாய் நீச்சம். அது போதும். அந்த செவ்வாய் நல்ல இப்ப இப்படி சொல்லவா? மகரத்தில் செவ்வாய் உச்சம். கூடவே சனி, கூடவே ராகு. இப்ப என்ன சொல்லுவீங்க? அந்த செவ்வாய்க்கு நான் பலம் தர மாட்டேன். ம். நீச்சமான செவ்வாய் கூட ஒரு சூரியனும் ஒரு குருவும் இருக்காங்கன்னா, அந்த கடக நீச்ச செவ்வாய்க்கு நான் கணம் குடுத்துருவேன். உச்சமான செவ்வாய் மகரத்துல சனியோடு, கேதுவோடு, ராகுவோடு இருந்தா, நான் மார்க்க வந்து அப்படியே இறக்கிருவேன். இதுல வக்ரம் பெற்றிருந்தா சார்? ஆ வக்கரம் பெற்றிருந்தாலாம், இது கொஞ்சம் உள்ள போணும். எங்க வக்கரங்கிறீங்க? எந்த வீட்ல? இதே இடங்கள்ல. இதே இடங்கள்ல. கடகத்துல செவ்வாய் வக்கரம். வச்சுக்கலாமா? பொதுவா சொல்வாங்க, ஒரு நீச்ச கிரகம் வக்கரம் அடைந்தால் உச்ச பலனை தரும். நான் ஏத்துக்கிறேன். பராசர மகரிஷி சொல்லியிருக்காரு. உச்ச கிரகம் வக்கரம் பெறும்பொழுது நீச்ச பலனை தந்துரும். அது ரெட்ரோ. அது மாறுதலான தன்மை. கடகத்தில் குரு உச்சம். நீச்சமா உச்சம் வக்கரம் அடைஞ்சிருந்தா நீச்ச குருன்னு எடு அப்படிங்கிறாரு. ம். செவ்வாய் நீச்சம் வக்கரம் அடைந்தா உச்ச செவ்வாய் நெடு அப்படிங்கிறாரு. அது இருக்கட்டும். நாங்க தான் கொஞ்சம் அங்கிட்டு போறது இல்லையே. எங்க கணக்கு வேற இல்லையா? அப்ப செவ்வாய் வந்து எங்க நீச்சம்? எங்க வக்கரம்? கடகத்துல வக்கரம். வக்கரம்னா முதல்ல என்ன? ரெட்ரோகிரேட் திரும்ப முன்னோக்கி போறது. இறங்காமல் பின்னோக்கி பின்னோக்கி நகருதல். போறது. அதான் மெசேஜ். ஒரு கிரகம் பின்னோக்கி நகருது. அப்ப நான் என்னங்கிறேன், கடகத்துல 2 கிரகம் இருக்கு. இப்ப உதாரணம் சொல்றேன். ஒரு ராசி, கடகம் ஒரு ராசி, 30 பாகை. ஒரு 20 பாகையில செவ்வாய் இருக்காரு.
17 பாகையில் குரு இருக்காரு. சரிங்களா? இப்போ இந்த செவ்வாய் வக்கரமாகி யாரை நோக்கி போறாரு? குருவை நோக்கி போறாரு. நிச்சயமாக அந்த செவ்வாய் நல்ல செவ்வாய், அருமையான செவ்வாய். இதை வேற அங்கே குருவும் வக்கரமாக தான் இருப்பார். செவ்வாய் வக்கரம்னா குரு வக்கரமாக தான் இருக்கும். வக்கரமாக இருக்காரோ நேராக இருக்காரோ, குரு முன்னாடி போயிட்டு இருக்காரு, குருவை ஃபாலோ பண்ணி செவ்வாய் போயிட்டு இருக்கு. ஆமா அதான உண்மை. ஆமா ஆமா. ரைட்டு. இதை மாற்றி சொல்கிறேன். கடகத்தில் செவ்வாய் வக்கரம் 20 டிகிரி அப்படியே வச்சுக்கலாம். அப்போ அவர் என்ன செய்வார்? 19, 18, 17ன்னு பின்னாடி போவார். பின்னாடி ஒரு ராகு நிற்கிது. ஆமா. இது தப்பு. ராகுவை நோக்கி போற மாதிரி. ராகு நோக்கி செவ்வாய் போகலாமா? தப்பு. இப்படி ஜட்ஜ் பண்ணணும். இது வந்து வாழ்நாள் முழுக்க இந்த பலன் இருக்குமா, இல்ல இந்த குரு வக்கர பெயர்ச்சி அந்த மோஸ்ட்லி மாதிரி இருக்கும். பெயர்ச்சி? இல்லை இல்லை, அது மோஸ்ட்லி அந்த பவர், அந்த பலன் இருக்கும். ஓகே, லைஃப் டைம். ஆமாம் ஆமாம். அப்படி செவ்வாய் ராகு தொடர்பு வருது பார்த்தீங்களா? நாங்கள் என்ன அதை கொஞ்சம் மாற்றி எப்படி சொல்லுவோம், எங்கே ஃபாரினில் செட்டில் ஆகிருக்கிற பையனா பிடிங்க அப்படின்னு. இங்க இருக்கக்கூடாது. இங்கே இருக்கக்கூடாது, அது கொஞ்சம் வெளியில் இருக்கணும். ஃபாரின் ரிலேட்டடு, ஃபாரினில் செட்டிலாக இருக்க, ஃபாரின் பிஸ்னஸ்ஸு அந்த மாதிரி. இந்த பொண்ணை முடிஞ்ச வரைக்கும் ஃபாரின் அனுப்பி விட்ருங்க அப்படின்ட்டு. சார் நிறைய ஃபாரின் ஆரோஸ்கோப்ஸ் வருது, ஜாதகங்கள் வருது, நாங்கள் தான் தயங்கிட்டு இருக்கோம். நோ நோ நோ, அவை விதியாக தான், அதனால் தைரியமாக அனுப்புங்க அப்படின்னு அந்த மாதிரி பண்ணுவோம். அப்போ அந்த ராகுடைய ஒரு தன்மையில் இவளோட கணவன் இருப்பான். ராகுவுடைய தன்மையில், அந்த வார்த்தையை புரிஞ்சுக்கணும். கணவன் யார்? செவ்வாய் இல்லவா? அப்போ அந்த பொண்ணுக்கு கடகத்தில் செவ்வாயோட ராகு, ராகுவுடைய தன்மையில் ஏதோ ஒரு அமைப்பில் இந்த கணவன் இருப்பான். ராகுனா ஃபாரின். அப்போ ஃபாரினில் ஒர்க் பண்ணுற பையன், ஃபாரினுக்கு போய் அடிக்கடி போய் வர பையன், தாட் ப்ராசஸ்லாம் ரொம்ப பெருசா இருக்கும். கண்டிப்பாக தாட் ப்ராசஸ் பெருசாக இருக்கும், முற்போக்கு பிரம்மாண்டமாக சிந்தனை இருக்கும், அவங்க பிரம்மாண்டமான சிந்தனை இருப்பாங்க. அந்த மாதிரிலாம் சொல்லி அப்போ நாங்கள் அதுக்கு தக்கன என்ன பண்ணுவோம், அவங்கள வந்து நாங்கள் வெளிப்படுத்துவோம். ராகுனா அப்பாவை பெற்ற தாத்தா, அந்த பரம்பரை, அவங்க தான் ராகு. இந்த வரக்கூடிய கணவன் ஜாதகத்தில் கணவன் அமைப்பில் அப்பா பேரை விட தாத்தா பேர் வலுத்து நிற்கும் அப்படிமே. அப்பாவை கூட நிறைய பேருக்கு தெரியாது, தாத்தாவை சொன்னால் 10 கிராமத்துக்கு தெரியும், 10 ஊருக்கு தெரியும், இன்னார் வீடுங்களா அப்படின்னு. அப்படி சொல்லி நடந்திருக்கு, சுக்கரன் ஒரு பொண்ணு ஜாதகம், சுக்கரன் ராகுவோட தொடர்பில் இருக்குது. இவளுக்கு அம்மா அப்பாவுடைய அமைப்பை விட தாத்தா அமைப்பு தான் வலுவாக இருக்கும். இன்னார் பேத்தின்னு சொன்னால் இவளை ஈஸியாக சொல்லிடுவாங்க. சொல்லி நடந்திருக்கு அந்த மாதிரிலாம். அவங்க தாத்தா பிரபலியமாக வாழ்ந்தவர், அவரை சொன்னால் அத்தனை பேருக்கு தெரியும், அம்மா அப்பாவை கூட பெருசாக தெரியாது அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும். அதை நாங்கள் சொல்லுவோம், செய்வோம். ஸோ ஏன்னா நான் நாடியில் ஒரு அற்புதமான ஒரு பாயிண்ட்டு எங்கள் ஐயா சொல்லுவார், உச்சம் எல்லாம் உச்சம் இல்லை, நீச்சமெல்லாம் நீச்சம் இல்லை. உள்ளே போய் பார்த்து கன்ஃபார்ம் பண்ணணும். உச்சமான ஒரு கிரகம் நிற்கிற மாதிரி காமிச்சிட்ருக்கோம், அது நீச்சமான வேலையை பார்த்துட்ருக்கோம். நீச்சமாக நிற்கிற ஒரு கிரகம் நம்மளை வாழ வச்சுட்ருக்கோம். ஸோ டக்குன்னு பார்த்தவொடனே இது உச்சம் இது நீச்சம்னு சொல்லாத அப்படிம்பாரு. உள்ளே போய் பாரு. சேர்க்கை, ஒரு கிரகத்தோடு யார் சேர்ந்துருக்கா? சேர்க்கை தானம்மா. சேர்க்கையை வச்சு தானே ஒருத்தர் எப்படி வர்றான் போகிறாங்கிறது தெரியும். அப்போ கிரகத்துக்கு அதே தானே. அப்போ யாரோட சேரக்கூடாது? அவங்களோட அந்த கிரகம் சேரக்கூடாது. யாரோட சேரணும்? அவங்களோட சேர்ந்துருக்கணும். அப்போ அந்த கிரகத்துக்கு கிரேட் அதிகம், கணம் அதிகம், அதனுடைய ஃப்ரூட்ஃபுல் ரிசல்ட்ஸ் நமக்கு கிடைக்கும். அப்போ நான் ஏற்கனவே எடுத்தோன்னு சொன்னேன், செவ்வாய்க்கு விசேஷ பகை 4 பேர். ஆமாம், 4 பேரோடய செவ்வாய் லிங்கில் இருக்காது. என்ன பண்ணுவீங்க? ரொம்ப கஷ்டம். அதற்கு தான் கேட்டேன், இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு தீர்வு. ஆமாம் ஆமாம், அந்த பெண்கள் ஜாதத்தில் அந்த மாதிரிலாம் வருது இல்லை, செவ்வாயோட ராகு, செவ்வாயோட சனி, புதன், கேது வரும், தொடர்பு வரும். அப்படி தொடர்பு படுத்தி இருக்க ஜாதகம் என்னால் காட்ட முடியும். நான் இந்த பொண்ணுக்கெல்லாம் மேரேஜுக்கு மேட்சிங் எடுக்கிறது ரொம்ப டஃப்புங்க. நீங்கள் கண்டினியூஸாக என்னை ஃபாலோ பண்ணி கவனமாக வந்தீங்கன்னா ஒரு 75 மார்க் 80 மார்க் நல்லா இருக்க ஜாதகம் எடுத்து கொடுக்குறேன். அதை விட்டுட்டு நீங்கள் என்ன இவர் என்ன கொடுத்தாலும் மேட்சிங் இல்லைன்னு சொல்கிறாரு, அதை நெக்லெக்ட் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி நீங்கள் சங்கடப்பட்டு வேறு பக்கம் போய் வேறு மாதிரியான ஜாதகங்களை எடுத்து பிள்ளை லைஃபை கெடுத்துறாதீங்க அப்படின்ட்டு. உங்கள் பொண்ணு என்ன படிச்சிருக்கிறா, எங்கே வேலையில் இருக்கிறா, என்ன சம்பாதிச்சுட்டு இருக்கிறா, உங்கள் சொத்து என்ன, உங்கள் மரியாதை என்ன, உங்கள் கணம் என்ன, அதெல்லாம் வேறு. இவருடைய பர்சனல் லைஃப் என்ன, இவருடைய பர்சனல் லைஃபுக்கு நான் 30 மார்க் போட்டிருக்கேன். இப்போ இந்த மாதிரி சேர்க்கை இருக்குது சார், இதுலேருந்து அவங்க கொஞ்சம் வெளியே வரணும் அப்படின்னா இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் எல்லாம் பண்ணுங்க, அதனுடைய தாக்கம் கம்மியாக இருக்கும்னா என்ன பண்ணலாம்? அதுக்கு சில வழிபாடுகள் சொல்லுவோம், இறை வழிபாடுகள் சொல்லுவோம், சில அதாவது சில வாழ்வியல் பரிகாரங்கள் கூட சொல்லுவேன்.
நேயர்களுக்கு சொல்லாமல இந்த இல்ல. மாதிரி இருக்கிறவங்க கண்டிப்பா இந்த பதிவு பார்ப்பாங்க. ஒரு வாழ்வியல் பரிகாரம் ஏதாவது ஒண்ணு, இறை வழிபாடு ஏதாவது ஒண்ணு நேயர்களுக்கு சொன்னா நல்லா இருக்கும். என்ன சொல்றீங்க? இப்ப செவ்வாயோட ராகு இருக்கு. ம். நிச்சயமாக இவர்கள் என்ன பண்ணணும்? நரசிம்மன பிடிக்கணும். நரசிம்மன் தான் கதி. செவ்வாயோட ராகு இருந்தா நரசிம்மன். அது எங்க இருந்தாலும் சரி. கடகத்த விட்டுறலாம். உச்ச செவ்வாயோட ராகு இருக்காரு. மகரத்துல உச்ச உச்ச செவ்வாயோட ராகு செவ்வாயோட இருக்காரு. ராகு. அது அந்த செவ்வாய் தப்பு. ம். நம்ம வேணா உச்சம்னு சொல்லிக்கிட்டு இருப்போம். அந்த செவ்வாய் தப்பு. ஒரே வார்த்தை கேட்பேன். இன்னைக்கு வரைக்கும் உனக்கு பல்லுல பிரச்சனை ஆகி பல்லுல கை வச்சிருக்கா? ஆமா சார். எனக்கு பல்லு பிரச்சனை இருக்கு. பல்லுக்காக ட்ரீட்மெண்ட் போயிருக்கேன். செவ்வாயோட ராகு இருக்கு. செவ்வாயோட கேது இருக்கும். எலும்புல ஏதாவது பிரச்சனைகள் ஏற்பட்டு சர்ஜரி ஆயிருக்கா? பல்லுலயே ஏதாவது சர்ஜரி ரூட் கேனல் நடந்திருக்கா? அப்படின்னு கேட்பேன். ம். நடந்திருக்கு. கேது ரூட் கேனல் பண்ணும். ராகு வந்து ஒரு பல்லையே பிடுங்கி போட்டுரும். ம். பல்லுக்காக வைத்தியம் நடந்திருக்கு. உண்மை. தப்பு. சிப்லிங்ஸ் கேட்பேன். உடன்பிறப்பு எத்தனை? எனக்கு அடுத்து ஒரு தம்பி. உனக்கு அடுத்து ஒரே தம்பி தானா? வேற ஒன்றுமே இல்லையா? உங்கள் அம்மாவை கேளு. கம்பல்சரியாக ஒரு கன்சீவிங் ஆகி அபார்ட் ஆகிருக்கும். ஆமாம் சார், எங்கள் அம்மா சொல்லுவாங்க. எனக்கு அப்புறம் எங்கள் அம்மாவுக்கு ஒரு கன்சீவிங் ஆகி அபார்ட் ஆகி 3வது தான் அப்புறம் தான் தம்பி. தம்பி. அதையும் சொல்ல மாட்டேங்கிற. செவ்வாய் ராகு அபார்ஷன். அதாவது இருக்கிற கணக்கு தான் எல்லாருமே சொல்லுவாங்க. அந்த தவறி போனது. சரிங்கம்மா. இல்ல நான் தப்பாக கணக்குன்னு சொல்லலை. நீங்க சொல்றது கரெக்ட் நான் தான். தப்பாக சொல்லலை. அதை நாங்கள் என்ன செய்வோம்னா குடைவேன் நான். கொடை. ம். சரி, இன்னைக்கு செவ்வாய் ராகு இன்னைக்கு வரைக்கும் நான் நாய் கடிச்சிருக்கான்னு கேட்பேன். சார் என்ன சார் இப்படி போன வாரம் தான் முதலாக என்ன ஒரு நாய் கடிச்சிது. செவ்வாய் ராகு அந்த மாதிரி எலக்ட்ரிசிட்டியில் ஆக்சிடென்ட் ஆயிருக்கா அவனுக்கு அப்படின்னு கேட்பேன். இது மின்சாரத்தில் அவனுக்கு அடி விழுந்திருக்கா? நெருப்பில் ஏதாவது பிரச்சனை சந்திச்சிருக்கியா? இப்படிலாம் குடைவோம். அப்போ 5 கேள்வி கேட்கும்போது 3 கேள்விக்கு ஓகே சொல்லிட்டாங்கன்னா செவ்வாய் ராகு அங்கே கன்ஃபார்ம். செவ்வாய் யாரு? ஹஸ்பண்டு. அப்போ இவளுக்கு எடுக்கிற ஜாதகத்தில் அந்த ஹஸ்பண்டுங்கிற பையன் இருக்கான் இல்லையா? இப்ப இந்த மாதிரி அமைப்பு இருக்கு. அப்ப அந்த பெண்களுக்கு யாரால பாதிப்பு வரும் அப்படின்னு எடுத்துக்கலாம். செவ்வாய் யாரு? கணவர், அப்புறம் யாரு? இளையவன். சகோதரர். அப்போ ஏற்கனவே உனக்கு அடுத்து உன் தாய்க்கு ஒரு கரு ஏற்பட்டு அழிஞ்சிருக்கு, அல்லது நீங்கள் அழிச்சிருக்கீங்க. சில பேர் சொல்லுவாங்க, சார் கொஞ்சம் அந்த டைமில் சூழல் சரியில்லை சார், அது நாங்களே அதை அபார்ட் பண்ண வேண்டிய சூழல் ஆயிடுச்சு. வெரி டெஃபினெட்லி இட் இஸ் எ மேல் சைல்டு அப்படின்னு. வெரி டெஃபினெட்லி இட் இஸ் எ மேல் சைல்டு. ஒரு தம்பி பிறந்து இறந்தான்னு சொல்லுவாங்க. ஒரு தம்பி பிறந்து இறந்தான்னு சொல்லுவாங்க. எங்கள் க்ளோஸ் ரிலேஷன் அந்த பொண்ணுக்கு செவ்வாயோட ராகு. 5 வருஷம் கழிச்சு ஒரு தம்பி பிறந்து இறந்துட்டான். அவளுக்கு 5வது வயதில் அவங்க தாயார் கன்சீவ் ஆகி ஒரு ஆண் குழந்தை பிறந்து இறந்துருச்சு. அப்புறம் 2 வருஷம் கழிச்சு மறுபடியும் கன்சீவ் ஆகி ஒரு பெண்ணு. அப்போ அங்கே ஆண் பலம் இல்லையே, சகோதர பலம் இல்லையே. சகோதரக்காரன் யாரு? செவ்வாய். செவ்வாய் தானே. கணவன் யாரு? செவ்வாய் தான். செவ்வாய் தான். மங்களம் யாரு? செவ்வாய் தான். அப்போ செவ்வாய் பாதிக்கப்பட்டாலே நாங்கள் அந்த பாயிண்ட்லாம் டச் பண்ணுவோம், ம். கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக. ம். செவ்வாய் உண்மையாகவே பாதிக்கப்பட்டிருக்குன்னா நான் தெளிவாக சொல்லிடுவேன். சார் உங்கள் பொண்ணுக்கு மேரேஜ் ஆரம்பிச்சிருக்கீங்க, பொறுமையாக இருக்கணும், அவசரப்படக்கூடாது. அது ஒரு ஜாதகம் வரும், அது எனக்கு தெரியும். அந்த ஜாதகத்தை எடுத்து கொடுப்பேன். கண்ணை மூடிட்டு அந்த பையனுக்கு பொண்ணை கொடுத்துருங்க. ஏன்னா அவனுக்கு லாங்கிட்டிவிட்டி அதிகம். 80 82 தொடாமல் அவனுக்கு ஒன்றும் நடக்காது. சின்ன சின்ன அடி வாங்கிட்டு வருவான். இந்த ஆக்சிடென்ட் ஆச்சு, அந்த ஆச்சு, இதாச்சு, வண்டியை போய் மோதிட்டேன், அது உயிர் ஆபத்து. உயிராபத்து வராமல் இருக்கும். அதனால நான் சொல்கிற ஜாதகம் எடுத்து தர்றேன், நீங்கள் அந்த பையனுக்கு பிள்ளையை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி அதை கொஞ்சம் சர்ச் பண்ணுங்க. ஸோ நான் என்ன சொல்ல வரேன், சர்பங்கள் வந்து கொஞ்சம் வித்தியாசமானவங்க. அந்த சர்பங்களோடு எப்பவும் யாரும் சேரக்கூடாது. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம இதை பத்தி பேசும்பொழுது கூட தனித்த ராகு தனித்த கேது இருப்பவர்களும் இருப்பாங்க. அப்படி அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, எனக்கு எந்த கிரகமும் கனெக்டிவிட்டி இல்லையே அப்படின்னு. அந்த தே ஆர் லக்கி. நான் சொல்லுவேன், நீ லக்கி பாம்பேன். பொண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் உன்னுடைய ராகுவோட யாருமே இல்லை, உன்னோட கேதுவோட யாருமே இல்லை. யூ ஆர் லக்கி. அது எப்படி சொல்கிறதுன்னா 1, 5, 9 ராகு நின்ற வீடு, அதன் 5ஆம் வீடு 9ஆம் வீடும் காலியாக இருக்குது. ராகு இஸ் ஐடியல். ராகுலேருந்து நம்ம கணக்கு பண்ணிக்கணும். கேதுவோடு கேது நின்ற வீடு, கேதுக்கு 5ஆம் வீடு 9ஆம் வீடு யாருமே இல்லை. கேது இஸ் ஆல்சோ ஐடியல். ஒருவேளை அந்த 5, 9ல வேற கிரகங்கள் இருந்தால் அது கனெக்டிவிட்டி தான். கண்டிப்பாக ஆகிடும். கண்டிப்பாக கனெக்ஷன் ஆகிடும். அப்போ ராகு கேதோட தாக்கத்திற்கு அவர்கள் ஆளாகியே ஆகணும். நீங்கள் என்ன சொல்ல வரீங்க, ராகு நிற்கிற வீட்டிலேயே ஒரு கிரகம் நின்னாதான் சேர்ந்துக்குச்சு? அப்படி கிடையாது. அப்படி கிடையாது. நாடியில் அப்படி சொல்லக்கூடாது. அது ப்ராக்டிக்கலாக ஒர்க் அவுட் ஆகலை.
ராகு நின்ற வீட்டிற்கு 5ஆம் வீட்டிலும் 9ஆம் வீட்டிலும் எவர் இருந்தாலும் அவர் ராகுவோடு கேதுவோடு தொடர்பாகிறார். இப்படி தப்பிக்கிறதுனா எப்படி? அப்ப அது ரேர் ஆரோஸ்கோ. ஒரு 200 ஆரோஸ்கோப்பில் ஒரு ஆரோஸ்கோப் அப்படி வரும். ராகு ஃப்ரீயாக இருக்கு, கேது ஃப்ரீயாக இருக்கு, நீ என்னைக்கு இருந்தாலும் ஜெயிச்சிருவ, போயிட்டு வா அப்படின்ட்டு. யாரும் மாட்டலை இல்லை. விதிவசத்தால் கர்ம வசத்தால் மாற்றதான் இவங்கெல்லாம். ராகுவோடு ஒரு கிரகம் சேர்ந்திருந்தால் அந்த கிரகம் சுட்டும் உறவை நீ புறக்கணித்தவன். அதே உறவு அதே ஜீவன் இந்த பிறவில உங்க கூட வந்து சேர்ந்துக்குச்சு. இதுதான் உண்மை. கேதுவோடு ஒரு கிரக சேர்க்கை இருந்தால் அந்த கிரகம் சொட்டும் உறவுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்ய தவறியவன் நீ. அது விடாது உன்னை சுற்றி வந்து உங்களோட ஜாயிண்ட் ஆயிரும். இந்த பிறவில செஞ்சாகிற நீ அப்படிங்க. நிறைய இருக்குங்கம்மா, சுற்றுமங்கள் நிறைய இருக்கு. புறக்கணிக்கிறது வேற, வச்சுக்கிட்டே கடமைகளை செய்யாமலே இருக்கிறது. இப்படி பேசுவோமே. ஒரு தகப்பனார் ஒரு பெண் குழந்தை வளர்ந்து ஆளாகி ஒரு பருவ வயது வந்துட்டா கல்யாணத்துக்கு வந்துட்டேன். அவர் கடமை என்ன? கஷ்டமோ நஷ்டமோ எங்கேயோ கடன் வாங்கினே என்னமோ பண்ண ஏதோ பண்ண ஒரு நல்ல இடத்துல பார்த்து அந்த பொண்ணை கட்டி கொடுக்க முடியும். அந்த பொண்ணுக்கு திருமணமே பண்ணாமல் கடைசி வரைக்கும் இருந்து அவள் கடைசி வரைக்கும் ஒரு என்ன சொல்லுவாங்க முதிர்கன்னியாவே இருந்து போறான்னா இது என்னது? நீ ஒரு தகப்பனா இருந்து செய்ய வேண்டிய கடமையை செய்ய தவறியவன். நிச்சயமாக அந்த கிரகம் வந்து கரெக்டா அடுத்த பிறவில வந்து அந்த இண்டிகேஷனோட நிற்கும். இன்னொன்று சொல்றேன். ஒரு பையன் வளர்ந்து ஆளாகி அவங்க வீட்டில் எல்லாம் அவனை படிக்க வச்சு எல்லாம் பண்ணி வளர்த்து ஆளாக்கி நல்ல பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வாழ்க்கை போயிட்டுருக்கு. ஏதோ சில சந்தர்ப்ப சூழல்களால் அந்த பெண்ணின் பேச்சை கேட்டு மனைவியின் பேச்சை கேட்டு பெற்றோரை புறக்கணித்து நீ வெளியே வந்துடுற. இன்றைக்கி நிறைய பேர் தனி கொடுத்தன போகிறாங்க, அது வேறு. பட் தே ஆர் டேக்கிங் கேர் ஆஃப் தேர் பேரண்ட்ஸ். வாரத்துக்கு ஒரு போய் பார்க்குறது வர்றது, நல்லது கட்டெல்லாம் சேர்ந்துக்கிறது, தேர் திருவிழா எல்லாம் என்ஜாயிங்காக இருக்கிறது, வீட்டில் நடக்கிற விசேஷங்கள் டோட்டலாகவே அவாய்ட் பண்ணிடுறது, டோட்டலாகவே அவங்கள அறுத்துடுறது, அவங்கள கட் பண்ணிடுறது. இதுக்கு பேர் புறக்கணித்தல். இந்த சப்ஜெக்டு ராகுகிட்ட போகும். இங்கே போகும், ராகுவோட நாலேஜுக்கு போகும். இது அப்படி தான் சொல்லணும். அந்த சப்ஜெக்ட் யாருக்கு போச்சு? கேதுவுடைய நாலேஜுக்கு போகும். இவன் ஒரு பிள்ளையை பெற்றான், ஒரே ஒரு பிள்ளையை பெற்றான், வளர்த்து ஆளாக்கி படிக்க வச்சான், எல்லாம் செஞ்சான், அதெல்லாம் இட்டு அவளுக்கு ஒரு கன்னிகாதானம் பண்ணி தர வேண்டாமா? பண்ணல. அது அப்பனுடைய கடமை இல்லையா? என்கிட்ட அப்படி இல்லை, வசதி இல்லை, அது காசு இல்லை, அது நான் நினைக்கிற மாப்பிள்ளை வரலை, அது அப்படி இது இப்படி சொல்லியே அவளுக்கு வயசு 46. நீ இந்த பொண்ணை யார் கல்யாணம் பண்ணுவா? என்ன அப்போ இவங்களுக்கு அப்புறம் அந்த பொண்ணோட கதி என்ன? அவள் படிச்சிருக்கிறா, வேலைக்கு போகிறா, சம்பாதிக்கிறா, அது வேற. அவளுக்கு ஒரு பாதுகாப்புங்கிறது ஒன்று இருக்கு இல்லையா? முதல் பாதுகாப்பு பெற்றோர், அடுத்த பாதுகாப்பு உடன்பிறப்பு, அதுக்கடுத்த பாதுகாப்பு கணவன், அப்புறம் உடன்பிறப்பு இல்லை, நீங்கள் பெற்றோர் போயிடுறீங்க, அப்போ அவள் யார்? தனி மரம். அப்போ அது அந்த டியூட்டி யாரோடது? ஓன் டியூட்டி தானே. நீ செய்ய தவறிட்டே இல்லை. இந்த டியூட்டியை கடமையை செய்ய தவறிய அந்த செயல்பாடு கேதுக்கு போகும். தட் இன்ஃபர்மேஷன் வில் பி ட்ரான்ஸ்ஃபர் டு கேது. அவர் சொல்லிவார், சரி ஒன்றும் ஒரு பண்ணாத, நான் பார்த்துக்கிறேன், நெக்ஸ்ட் பர்த்தில் நான் அதை என்ன செஞ்சு என்ன சொல்லுவாங்க, என்னது வச்சு செய்கிறதா, கேது வச்சு செஞ்சிடும். அப்புறம் சொன்னேன் பாருங்க, இன்னொன்று டோட்டலாகவே அவாய்ட் பண்ணிடுறது, அது நேராக ராகுக்கு போயிடும். அவர் சொல்லிடுறாரு, அது நானெல்லாம் நல்லா செய்வேன், வெளுத்துருவேன் அப்படின்னு வெளுத்துருவார். இதுதான் மெசேஜ். ஸோ இந்த மாதிரிலாம் கொஞ்சம் நம்ம பார்க்கணும். நீங்கள் வந்து செவ்வாய் வந்து நீசமாக இருக்குது, செவ்வாய் எத்தனை நீசமாக இருக்கிற பெண்கள் அற்புதமாக வாழ்ந்துட்டுருக்காங்க கணவனோடு. செவ்வாய் உச்சமாக இருக்கக்கூடிய எத்தனை பெண்கள் அலங்கோலமாக இருக்காங்க தெரியுங்களா? சேர்க்கை, அந்த 1, 5, 9 சேர்க்கை. அப்போ நான் மறுபடியும் சொல்கிறேன், செவ்வாய்க்கு வந்து விசேஷ பகை. இது எத்தனை தடவை சொல்கிறது? செவ்வாய்க்கு விசேஷ பகை 4. ஒரு தம்பிமா, அவர் 79 பிறந்த வருஷம் 78 to 79 வரும். செவ்வாயோடு 4 விசேஷமான அந்த பகை நிற்கிது. டில் நவ் இஸ் ஹேவிங் நோ மேரேஜ். அதில் 2 பேர் அப்படி, அதில் ஒருத்தர் இறந்தே போயிட்டது. 79 இப்போ வயசு என்னங்க? 46. ஒருத்தருக்கு இப்போ வரைக்கும் மேரேஜ் இல்லை, ஒருத்தர் இறந்தே போயிட்டது. அப்போ அந்த செவ்வாய்க்கு மங்களன், செவ்வாய் தான் மங்களன். மங்களன் கிடக்கூடாது. மங்களன் கெட்டு போயிட்டா மங்களம் தருவதில் அவர் யோசிப்பார். உனக்கு எது கல்யாணம் வேணுமா?
நீ அவசியம் கல்யாணம் பண்ணி தான் ஆகணுமா? உனக்கு 2, 3 லைஃப் இருக்கு. நீ யாரை கல்யாணம் பண்ணி என்ன பண்ண போற? ஏது பண்ண போற? அது ஏதோ பண்ணி குட்டிகளாட்ட பண்ணி விட்டுரும். ஃபர்ஸ்ட் லைஃப் ஃபெயிலியரு, செகண்ட் லைஃபும் ஃபெயிலியரு. இப்போ 3வது லைஃப் ஏதோ ஓடிக்கிட்டு இருக்க வண்டி. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, அங்கே செவ்வாய் கெட்டிருக்கும். இதே வந்து சுக்கிரன், செவ்வாய், ராகு கனெக்டிவிட்டி ஒரே கட்டத்துல இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி சுக்கிரன், செவ்வாய், ராகு கனெக்டிவிட்டி யாருக்கு? ஆண் ஜாதகத்துல இருக்கு. ஆண்டாத்துல இருக்குதா? சரி. சுக்கிரன், செவ்வாய் அற்புதமான காம்பினேஷன். உள்ள யாரு? ராகு உட்கார்ந்துருக்கு. தப்பு. இவங்க தான் நிறைய ஆக்சிடென்ட்டை மீட் பண்ணுறவங்க. இவங்க தான் நிறைய ஆக்சிடென்ட்டை மீட் பண்ணுறவங்க. செவ்வாய், ராகு ஆக்சிடென்ட்டுமா? சுக்கிரன் யார்? வண்டி வாகனம். சுக்கிரனா மனைவி. நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் மனைவியோட சேர்ந்து ட்ராவல் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுங்கம்பேன். அதை வேறு விதமாக சொல்லுவேன். உங்கள் ஓன் வெஹிக்கல்ஸ், ஓன் கார் எடுத்துகிட்டு போகாதீங்க. பஸ் ஏறி போங்க, ட்ரெயின் ஏறி போங்க. அது காமன். அங்கே நிறைய வருவாங்க. 50 பேர் 80 பேர் வருவாங்க. ஒரு ட்ரெயின் 1000 பேர் வருவான். அழகாக போயிட்டு அழகாக வந்துடலாம். அவங்க நல்ல பெரிய ரிச்சாக இருப்பாங்க. நீங்கள் சொன்னால் கேட்க மாட்டீங்க சார் அப்படிமே. ஒரு கல்யாணத்தில் எப்படி ஆட்டோவில் போய் இறங்குவாங்களா? இல்ல. அப்போ ஓன் காரில் தான் போய் இறங்கி ஆகணும். அப்படிலாம் போகும்போது சர்வ ஜாக்கிரதையாக சூதானமாக போய் சூதானமாக வாங்க. ராகுலாம் யூட்டர்னில் அடி விழுந்துடும் அப்படிமே. விழுந்திருக்கு. ஹைவே ராகு, பைபாஸ் ராகு, ஓவர் பிரிட்ஜ் ராகு சொல்லி நடந்திருக்கு. அப்போ அந்த கிரகங்கள் சுட்டும் இடம் தெரியணும். சின்ன வளைவு சந்து கேது, சந்தில் போய் டேன் பண்ணும்போது டம்முன்னு ஒருத்தர் வந்து அடிச்சிருவோம். இதுவே கேது இருந்தா இந்த பலன் கிடைக்கும். கேது இருந்தால் அறுவை சிகிச்சையை சந்திப்பார்கள். நல்லா புரிஞ்சுக்கணும். ராகு விபத்து தரும். வித்தவுட் ராகு தெர் இஸ் நோ ஆக்சிடென்ட் அண்ட் வித்தவுட் கேது தெர் இஸ் நோ ஆப்ரேஷன். இந்த நாலேஜ் இருக்கணும். சரிங்களா? இதெல்லாம் எங்கள் குருமார்கள் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தது. அப்போ ராகு இல்லாமல் விபத்து இல்லை, கேது இல்லாமல் அறுவை சிகிச்சை இல்லை. ஆமா. ஒரு இடத்துல விபத்து மாதிரி காட்டும், அங்கே கேதோட இன்ஃப்ளூயன்ஸே இருக்காது. சார் விபத்து நடக்கும், ஆனால் அறுவை சிகிச்சை நடக்காது. இப்படிலாம் சொல்லியிருக்கிறேன். இந்த மாதிரி அவங்க நிறைய ரொம்ப பேர் ஆச்சரியப்படுவாங்க. இருக்காங்க. சார் நீங்கள் சொன்ன மாதிரி ஆக்சிடென்ட் ஆச்சு, ஆனால் ஆப்ரேஷன் ஆகலை. அதாவது போனில் ஃப்ராக்சர், மாவு கட்டு போட்டு ரெடி பண்ணிட்டோம், சர்ஜரிக்கு போகலை. நான் தான் சொன்னேன் சர்ஜரிக்கு போக மாட்டீங்கன்னு சொல்லி. சில இடத்துல விபத்தால் உங்களுக்கு அறுவை சிகிச்சை அல்லது உடல்நல கோளாறு ஏற்பட்டு ஒரு அறுவை சிகிச்சை. இந்த விபத்துல இறக்குறவங்க சார், இந்த மாதிரி கார் ஆக்சிடென்ட்ல இறந்தவங்க இருக்காங்க. குரு முற்றிலும் பலம் இழந்திருக்கும். குரு யாரு? ஜாதகர் தட் மேல், அந்த ஆம்பளை, அந்த ஆண், அந்த குரு முற்றிலும் பலம் இழந்திருக்கும். தன்னோட தொடர்பில் எந்த ஒரு நட்பு கிரகமும் பலமா இல்லை. அந்த குரு பிறப்பிலேயே முற்றிலும் பலம் இழந்த குரு. அவங்கெல்லாம் இந்த மாதிரி ஆக்சிடென்ட்டில் தவறிடுவாங்க. இவங்கெல்லாம் பாதுகாப்பா இருக்கணும்னா கொஞ்சம் ஆயுள் நீட்டிப்பு பண்ணிக்கலாம்னா எந்த விஷயத்த பண்ணக்கூடாது? இந்த மாதிரி ரிஸ்க் எடுக்கக்கூடாது. இந்த சொந்தமாக கார் எடுத்துகிட்டு போகிறது, சொந்தமாக 2 வீலரில் போகிறது, அதெல்லாம் ரொம்ப அவாய்ட் பண்ணணும். நான் ஓப்பனாகவே சொல்லிடுறேன். இப்போ சென்னையில் ஒருத்தர் இருக்கார். ஏன் சார் என்னை நீங்கள் 2 வீலர் எடுக்காமல் வெளியில் போகணும்னு சொல்கிறீங்களே, இது என்ன நியாயம்? சென்னையில் 2 வீலர் இல்லாமல் ஒருத்தர் முதல்ல வெளியே போக முடியுமா? மினிமம் 5 கிலோமீட்டர், மினிமம் 8 கிலோமீட்டர், மேக்ஸிமம் 25 கிலோமீட்டர், இப்படி தான் நாங்கள் டெய்லி போய் வர்றோம். 2 வீலர் எடுக்காமல் போ அப்படின்னு சொன்னால் இது எப்படி எனக்கு புரியல அப்படின்னா, ஒரு கேப் புக் பண்ணி போகணும். அது ஒரு எக்ஸ்பென்ஸ் தான், ஒரு வழி இல்லை. உயிரை கம்பேர் பண்ணும்போது அது ஆமாம் okay. சார், நான் டெய்லி கேபில் வரேன்னா எனக்கு இதுக்கு இப்போ மாதம் 10 ரூபா ஆயிரும். அப்போ உயிர் 10 ரூபா தான், அவ்வளோதான் உயிருக்கு நீ போட்டிருக்க மதிப்பா? 10 ரூபா அன்றைக்கி ஒரு மேட்ரு இல்லை. ஆனால் நீ இருந்தேன்னா எத்தனை கோடி சம்பாதிக்கலாம். ப்ளீஸ் திங்க் தட் ஒன் அப்படின்னு அவங்க சம்டைம்ஸ் ரெகக்னைஸ் பண்ணிக்குவாங்க. டூர்லாம் அந்த மாதிரி போகிறீங்களா, முடிஞ்ச வரைக்கும் என்ன பண்ணுங்கள், அந்த ஓன் கார் எடுத்து அவங்க டோட்டல் ஃபேமிலி அப்படி போகாதீங்க அப்படின்னு. அப்படி போகிறதா இருந்தால் ஒரு டிரைவரை நியமித்து போங்கன்னு சொல்லுவேன். எஸ்பெஷலாக இதெல்லாம் நான் சொல்லி தான் ஆகணும் பப்ளிக்கு. எஸ்பெஷலாக அந்த டிரைவர் ஜாதகத்தில் கார்த்திகை நட்சத்திரம் இண்டிகேஷனில் இருக்கணும். அது விபத்தே இல்லாமல் போய் விபத்தே இல்லாமல் வரும். அது எப்படி சார் நம்ம டிரைவ் ஃபிக்ஸ் பண்ணும்போது அவர்கிட்ட கேட்டு வாங்கிட்டு நல்ல fix க்ளோஸ் பண்ணணும். ஃப்ரெண்டாக தான் கேட்டு ஒன்று டேட்டா பார்த்து ஆமா, கொடுறான்னு சொல்லி date of கேட்டு birth. வாங்கி பார்க்க வேண்டியது. தவறில்லை. அப்படி இருக்கிற ஒரு நல்ல பையனை எப்பவுமே ஒரு பர்மனன்ட் டிரைவராக வச்சுக்க வேண்டியது. தவறில்லை. இதில் தவறு இல்லைங்க. கார்த்திகை இண்டிகேஷன் ஆகணும். எந்த சூழலிலும் திருவாதிரை இண்டிகேஷன் ஆகக்கூடாது. திருவாதிரை விபத்தை பண்ணிடும். ராகுவோட 3 நட்சத்திரமுமே நோ இருக்கக்கூடாது. நோ நோ ஒன்லி திருவாதிரை. ஓகே. ஒன்லி திருவாதிரை, நாட் சுவாதி அண்டு சதயம்.
டைமிங் கொஷின் கேட்குறீங்க. நாட் ஆல் தட் 3 ஸ்டார்ஸ், ஒன்லி ஒன் தட் திருவாதிரை. திருவாதிரை வந்து ஈஸி ஆக்சிடென்ட் ஆயிரும். ஓகே. நாங்கள் ட்ராவல் பண்ணும்போதெல்லாம் எங்கள் அம்மாவுக்கு ஒரு சின்ன விபத்து நடந்துடும். ஹேர் ஓன் ஸ்டார் இஸ் திருவாதிரை. அதனால் எங்கள் அம்மாவை ரொம்ப பத்திரமா வச்சு கூட்டிகிட்டு போவோம் நாங்கள். ஏன்னா அவங்க திருவாதிரை ஒன்றுமில்ல, அப்படி ஏதாவது இப்போ கை வச்சுட்டு வருவாங்க, டக்குன்னு என்ன பண்ணுவாங்க, சிஸ்டர் யாராவது டோரை லாக் பண்ணி விரல் அடி விட்டுரும். ஒரு ட்ராப்பாவது பிளட் வந்துடும். சடன் பிரேக் ஆகும்போது இப்போ எங்கேயோ போய் மோதிடுவாங்க. பல தடவை நான் பார்த்துருக்கேன். ஸோ எங்கள் அம்மாவுக்கு ஒரு பெரிய செக்யூரிட்டி போட்டு கூட்டிகிட்டு போவோம். இன்னைக்கு படித்து வரும்போது பார்க்குது, திருவாதிரை வந்து ஈஸியாக விபத்துக்கு ஆளாயிடும், விபத்தை உருவாக்கிரும்னு சொல்லுது. அப்போ நல்ல பெரிய லெவலில் இருக்கவங்க 2 கார் 3 கார்லாம் வச்சுருக்குறோம், எங்களுக்கு டிரைவர்ஸ் வேணும்னு கேட்டு வரும் பொழுது, இந்த அஸ்ட்ராலஜரோட டியூட்டி என்னென்னா, அந்த ஜாதகத்தில் திருவாதிரை இண்டிகேஷன் இல்லாமல் கார்த்திகை இண்டிகேஷன் இருக்கிற பையனை செலெக்ஷன் பண்ணி கொடுத்தா, அவன் காலமெல்லாம் அந்த வீட்டில் டிரைவராக இருந்து எங்கேயும் எப்பவும் ஒரு சின்ன விபத்து கூட ஏற்படுத்தாத அளவில் போய் வந்துட்டு இருப்பான். சூரியனோட பாக்கி 2 நட்சத்திரம் இருந்தாலும் அக்செப்ட் பண்ணிக்கலாமா? ஆஹா, ஒரேடியா இல்ல. கார்த்திகையே கிடைக்கல அப்படிங்கும்போது என்ன கிடைக்கும், பண்ணுவாங்க? கிடைக்காம போகாது, கிடைக்கும். விதிவசம் அவர்கள்கிட்ட இல்ல, இருந்தா கிடைக்கும். அது இங்கே பாருங்க, அதுதான் சொல்கிறேன். நீங்கள் ஒரு பெஸ்ட் கைடை தேடி போகணுன்னாலும் உங்கள் கணக்கில் இருந்தால் தானே போவீங்க, இல்லைன்னா போக முடியாது இல்லையா? அப்போ அது யாருக்கு என்ன கணக்கோ அதானே. எனக்கு வந்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய 9 கோடி மக்களும் எங்கிட்ட ஜாதகம் பார்க்கணும்னா இதுக்கு நடக்கிற காரியமா? வாய்ப்பே இல்லை. கண்டிப்பாக. ஸோ என்னால் எனக்கு தெரிஞ்ச நான் கற்ற என் அனுபவத்தில் நான் உணர்ந்த சில செய்திகளை சொல்லிட்டு இருக்கேன், அவ்வளோ. அப்போ டிரைவிங்னு வந்துட்டாலே முதல்ல என்ன கேட்கணும், அங்கே ஜாதகத்தில் கார்த்திகை இருக்கணும். இல்லை நீங்கள் சரியாக புரிஞ்சுக்கல, கார்த்திகை நட்சத்திரமாக இருக்கணுங்கிறீங்க அதானே? அப்படி சொல்ல வரல நான். கார்த்திகையில ஒரு கிரகம் இருக்கணும், அல்லது எங்கேயாவது இருந்து ஒரு கிரகம் கார்த்திகையை பார்க்கணும். அதை புரிஞ்சுக்கணும். கார்த்திகையில் நட்சத்திரம் இருக்கணும்னா சந்திரன் இருக்கணும், கார்த்திகையில் சூரியன் இருக்கான். அப்போ கார்த்திகை ட்ரிக்கர் ஆகுது இல்லையா? கார்த்திகையில் செவ்வாய் இருக்காரு, கார்த்திகையில் குரு இருக்காரு, புதன் இருக்காரு, சுகம். யாரோ ஒருத்தர் இருக்கணும். யாருமே இல்லை, சந்தோஷம். நேர ஏற்ற வீடு என்ன? ரிஷபத்துக்கு ஏற்ற வீடு துலாம். ரிஷபத்துக்கு ஏற்ற வீடு விருஷம். விருஷத்துலேருந்து, அதாவது நீங்கள் கரெக்டாக தான் சொன்னீங்க, கார்த்திகை 1ஆம் பாதம் மேஷம்னா துலாம், 2ஆம் பாதம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம் கார்த்திகையில் ரிஷபம் வந்தால் விருச்சகம். இங்கிருந்து யாராவது அந்த கார்த்திகை நட்சத்திரத்தை பார்க்கணும். ஓகே. அப்போ கார்த்திகை என்கேஜ் ஆகிட்டு இருக்குன்னு அர்த்தம், கார்த்திகை ட்ரிகர் ஆகிருக்குன்னு அர்த்தம். அப்போ அந்த ஜாதகரை நம்பி டிரைவிங் ஒப்படைக்கலாம். யாருக்கு? முற்றிலும் பலமிழந்த குரு. இதெல்லாம் ஈஸியாக ஆக்சிடென்ட் அடிபட்டுரும், இதெல்லாம் சிக்கிரும் சொல்கிறோம் பார்த்தீங்களா? அவங்களுக்கு இந்த மாதிரி டிரைவரை நியமித்து இவங்களை வச்சுக்கோங்க, லைஃப் லாங் இவங்களை வச்சுக்கோங்க, எங்கேனாலும் முடியும். உங்கள் பையனாட்டம் வச்சுக்கோங்க, அவன் ஒட்டிக்குவான், எந்நேரம் கூப்பிட்டாலும் வருவான். ஆமாம் தானே? நம்மக்கிட்ட ஒருத்தர் வராரு வேலைக்கு, அவரை எப்படி நம்ம வச்சுக்கிறோம் அதை பொறுத்து தானே. அந்த மாதிரிலாம் நாங்கள் அட்வைஸ் பண்ணுவோம், செஞ்சுருக்குறோம். நல்ல சேஃப்டியாலாம் இருக்காங்க. நிச்சயமா. அந்த மாதிரி இருக்கு. ரொம்ப சந்தோஷம். எப்பவுமே வந்து உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டால் திரும்பவும் நான் அதை தான் சொல்றேன். ஒரு செவ்வாய்ன்ற ஒரு விஷயத்துக்கு ஆரம்பிச்சு அதனுடைய உச்ச நீச்சம் என்ன, அதனுடைய தாத்பரியம் என்ன, நீச்சமா இருந்தனால அதுக்கு பவர் இல்லைன்னு அர்த்தம் இல்லை, உச்சமா இருந்தால் நமக்கு பாசிட்டிவ்னு அர்த்தம் இல்லை. அதை தாண்டி இன்னும் நிறைய விஷயம் செவ்வாய் சம்பந்தப்பட்டு நம்ம பேசியிருக்கோம். எல்லாருக்குமே பயனுள்ள ஒரு காணொலியா இருந்திருக்கும். இதே மாதிரி அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி. வாய்ப்பு தந்தமைக்கு மிக்க மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.